வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக எந்தெந்த பொருட்களுக்கான GSTயை குறைக்கலாம் என இன்றும் நாளையும் நடைபெறும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. 175 பொருட்கள் மீதான வரியை குறைப்பது தொடர்பாக GST கவுன்சில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது. தற்போது 4 அடுக்குகளாக உள்ள GST வரி விகிதங்களை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றுவது தொடர்பாக இன்றும் நாளையும் ஆலோசிக்கப்பட்டு முடிவெட்டப்பட உள்ளது. அதில் ஆயுள் காப்பீட்டிற்கு செலுத்தும் தொகைக்கான GST ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கான GST வரி 18 விழுக்காடாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. 2 அடுக்குகளாக GST மாற்றப்பட்டாலும் ஆடம்பர மற்றும் உடல்நலத்திற்கு கேடான பொருட்களுக்கு 40 விழுக்காடாக GST அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், காலணிகள், உரம், ஷாம்பு, சோப்பு, பற்பசை உள்ளிட்டவை மீதான வரி 12 மற்றும் 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொள்ள உள்ளார். 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் 2500 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் ஆசிரியர் அல்லாத அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஒதுக்கீடு வழங்காமல் நேரடி நியமனம் செய்யக்கூடாது என தொடுக்கப்பட்ட வழக்கில் பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், ஹேமந்த் சந்திர கவுடர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதியின் உத்தரவால் தேர்வான அனைத்து ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டது. அப்போது போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் தயாராக உள்ளனவா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அவை தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் 2500 பேருக்கும் உடனடியாக பணியாணைகளை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பணி நியமனம் செய்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்ட அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்ற பின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக. கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் 40% பணத்தை மாநில அரசு கொடுத்தாலும் 60% பணத்தை மத்திய அரசு தராததால் மாணவர்களுக்கான கட்டணத்தை வழங்க முடியாத சூழல் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த 2 வாரமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குளிர் பிரதேசங்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களான சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகமாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சளி, காய்ச்சல் பாதிப்போடு வரக்கூடிய நோயாளிகளின் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்ப சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பரிசோதனைக்கு பிறகு புதிய வைரஸ் கண்டறியப்பட்டால் மேலும் பரவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கும் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை பேரணியின் போது சிலர் பிரதமர் மோடியின் தாய் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரை எதிர்த்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது தாயை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறினார். மேலும் தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி பேசும்போது பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கண்ணீர் வடித்தார்.
அங்கிருந்த பெண்களும் அழுதனர். உத்தராகண்ட் மாநிலம் உதம் சிங் நகர் மாவட்டத்தில் உள்ள கத்திமா நகரில் கனமழை பெய்த நிலையில் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. பஞ்சாபில் சட்லஜ் ஆற்றில் வினாடிக்கு 2.5 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பெரோஸ்பூரில் சட்லஜ் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அமிர்தசரஸில் சக்கினலா என்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஜக்தல்பூரில் சபரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த நபரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரில் ஷெனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சலால் அணையில் இருந்து முன்னெச்சரிக்கையாக அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டது. ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். குருகிராமின் பெரும்பாலான பகுதிகளை நீர் சூழ்ந்திருக்கூடிய நிலையில் மக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவின் யாகுப்பூர் பகுதியில் நீர் சூழ்ந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். வாசுதேவ் காட் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யமுனை நதிக்கரையில் மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்றும் மழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, தீநகர், ஈக்காட்டுத்தாங்கல், கோடம்பாக்கம், திருவான்மையூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோல பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், வளசரவாக்கம், வானகரம், மதுரவாயல், நெற்குன்றம், காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிலாந்து சென்றடைந்தார். லண்டன் சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அங்குள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜெர்மனி சென்ற முதலமைச்சரின் முன்னிலையில் 7,020 கோடி ரூபாய் மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் அங்கு அந்நாட்டு அமைச்சர் அதிகாரிகளை முதலமைச்சர் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து லண்டன் சென்ற முதலமைச்சரை லண்டன் வாழ் தமிழர்கள் வரவேற்றனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அங்குள்ள தமிழர்களின் அன்பால் கடல் கடந்தும் சொந்த ஊரில் இருப்பதைப் போல் உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். புதூரில் பேசிய அவர் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயரை கைது செய்யாமல் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாய நிலங்களை அழிக்கும் திட்டம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக அரசு என்றும் கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது
அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தலையிட்டால் காவல்துறை செயல்பட முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். தனது ஆதரவாளர்களுடன் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த பேட்டிதான் இது. கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. அதன் பிறகு செங்கோட்டையன் அமைதி காத்து வந்த நிலையில் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக அறிவித்தார். கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். செங்கோட்டையன் எது குறித்து பேசப் போகிறார், என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேரும் 14 பேரூராட்சி செயலாளர்களில் 13 பேரும் பங்கேற்றனர். இதேபோல நகர செயலாளர்களில் 2 8 முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்களில் 4 பேரும் 7 ஒன்றிய குழு துணைத் தலைவர்களில் 5 பேரும் பங்கேற்றனர். இது தவிர செங்கோட்டையனின் ஆதரவாளரான பவானிசாகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரியும் பங்கேற்றார். கூட்டத்தில் பங்கேற்ற டிஎன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தர்மன், தலைவர் எவ்வழியே அவ்வழியே தொண்டர்களும் என்றார். தலைவர் என்ன சொல்றாரோ அது வழியே நாங்கள் போவோங்க. எங்க தலைவர் என்ன வழியே போறாரோ அந்த வழியில். செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே காளியப்பன் மற்றும் சத்யபாமா இந்த ஆலோசனையில் பங்கேற்கவில்லை. சத்யபாமா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆரணி அருகே நாய் குறுக்கே வந்து மோதியதால் சாலையில் சென்ற பைக் விபத்தில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது 4 வயது மகள் அனாமிகா LKG படித்து வந்தார். இந்த நிலையில் கார்த்திக்கும் அனாமிகாவும் ஆரணி நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் நாய் ஒன்று குறுக்கே வந்து வாகனத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. அதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுமி அனாமிகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாய் குறுக்கே வந்து வாகனம் விபத்திற்குள்ளானதில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே பாதி வழியில் நிறுத்தப்பட்ட மின்சார ரயில் நெடுநேரமாக இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டிலிருந்து திருமால்பூர் வழியாக அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில் நாள்தோறும் இயக்கப்படுகிறது. அதன்படி நேற்று இரவு சுமார் 8 மணியளவில் செங்கல்பட்டிலிருந்து சென்றபோது எதிர் திசையில் மும்பையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் வருவதையொட்டி பாலூர் ரயில் நிலையத்தில் அரக்கோணம் மின்சார ரயில் நிறுத்தப்பட்டது. பாதி வழியில் நிறுத்தப்பட்டு சுமார் 1 மணி நேரம் ஆகியும் இயக்கப்படாததால் கோபமடைந்த பயணிகள் மும்பையிலிருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 7:55க்கு வந்தோம் சார். இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கோம். அப்ப நாங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு 5 மணி ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போறாங்க? அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய பயணிகள் இதனால் உரிய நேரத்திற்கு வீடுகளுக்கு செல்ல முடிவதில்லை என்று வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில் சேவை தொடங்கியது.
இப்படி காவலர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்கிய இடம் சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி. L&T கப்பல் கட்டக்கூடிய நிறுவனம் மற்றும் துறைமுகம் அனல்மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தங்கியுள்ளனர். இதில் உத்தரப்பிரதேச சேர்ந்த 35 வயது அமரேஷ் பிரசாத் மதுபோதையில் மாடியில் ஏறிய போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் தங்களின் குடியிருப்புகளை அவர்களே அடித்து உடைத்தனர். பாதுகாப்புக்காக வந்த காவலர்கள் மீதும் கற்களை வீசிய நிலையில் 10 காவலர்கள் காயமடைந்தனர். காவலர்களின் வாகனமும் சேதமடைந்தது. இதையடுத்து கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தடியடி நடத்தியும் வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்புக்குள் காவல்துறையினர் விரட்டினர். இந்நிலையில் இது தொடர்பாக 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மசோதாக்களை 1400 நாட்கள் வரை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைப்பது தவறு என தமிழ்நாடு அரசு தனது வாதத்தை முன்வைத்துள்ளது. ஆளுநர் தனிப்பட்ட முறையில் எந்த மசோதா மீதும் முடிவெடுக்க முடியாது என்றும் ஆளுநர் சூப்பர் முதலமைச்சராக நினைத்து செயல்பட முடியாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மீது அரசியல் சாசன அமர்வில் விசாரணை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானார். அப்போது ஆளுநருக்கு மசோதாவை நிறுத்தி வைக்கவோ கைவிடவோ அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். அரசியல் சாசன பிரிவு 200 தாண்டிய எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை என்றும் சிங்வி வாதிட்டார். மேலும் ஆளுநரின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவை என்றும் அவருக்கு கூடுதல் அதிகாரங்கள் இல்லை என்றும் மசோதாக்களை 1400 நாட்கள் வரை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பது தவறு என்றும் அவர் கூறினார். சமகால யதார்த்தங்களையும் காலத்தின் தேவையையும் கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்ததாகவும் தமிழ்நாடு அரசு வாதிட்டது. மேலும் 3 மாத காலம் என்பது போதுமான அவகாசம்தான் என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆளுநருக்கு தனி அதிகாரம் விருப்புரிமை என்பது அரசியல் சாசன பிரிவு 200க்கு புறம்பானது என்றார். இதனையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளநிலை உதவியாளரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக திமுக நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகர்மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வார்டில் நடைபெற்ற பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பாக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா முனியப்பனை தகாத வார்த்தைகளில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் முனியப்பன் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டியதாக ரம்யா கூறியதாக தெரிகிறது. இந்த சூழலில் நகர்மன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் முனியப்பனை வற்புறுத்தி ரம்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பனை காலில் விழ வைத்ததாக கூறப்படும் 20வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா மற்றும் நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். நீட் தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 0 மதிப்பெண் எடுத்த 14 பேர், மைனஸ் மதிப்பெண்கள் பெற்ற 13 பேர் என மொத்தம் 27 பேர் தற்போது முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் காலியிடங்கள் அதிகரித்தால் 0% முறைப்படி மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடைமுறை மத்திய அரசால் 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே தற்போது இந்த 27 பேரும் முதுநிலை மருத்துவ சீட் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலியிடங்களை நிரப்புதல் என்ற பெயரில் மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்களும் கூட மருத்துவ படிப்புகளில் இடமளிக்கும் நடைமுறைக்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 2023ல பாத்தீங்கன்னா ஈவன் அதாவது அப்ளை பண்ணவங்க எல்லாம் குவாலிஃபைடு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம், அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கு எதுக்கு ஒரு மாணவன் வந்து தேர்வுக்கு போய் செலவு செய்து பயணம் செய்து பண்ணோம். குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னா குவாலிஃபைடு மார்க்ஸ் வேண்டி இருக்கணும்.
அதுவும் எஸ்பெஷலி பிஜில ஸ்பெஷலைசேஷன்ல. இது ஆபத்தான நடைமுறை என்றும் கல்வியாளர்கள் பலர் விமர்சித்துள்ளனர். அமெரிக்காவுடன் விரைவில் வர்த்தக உடன்படிக்கை ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் நவம்பர் மாதத்திற்குள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 2 மடங்குக்கும் மேலாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள கடந்த மார்ச் மாதம் முதல் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. எனினும் ரஷ்யாவிடம் பெட்ரோலியத்தை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ளார். இந்த நிலையில் மும்பையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காணொலி காட்சி மூலமாக உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருதரப்புக்கும் இடையேயான சூழல் பழைய நிலைக்கு திரும்பி ஏற்கனவே திட்டமிட்டபடி நவம்பர் மாதத்திற்குள் இருதரப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் விவகாரங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தையில் சிறிய அளவில் பாதிப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். எனினும் நமது தொழில்துறையை பாதிக்கும் நாடுகளின் கருணையில் நாம் இல்லை என்றும் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்தார். மும்பையில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி வந்த மராத்தா சமூகத்தைச் சேர்ந்த மனோஜ் ஜாரங்கா 5 நாட்களுக்கு பிறகு உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஓபிசி பிரிவின் கீழ் மராத்தா சமூகத்திற்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரியும் மராத்தாக்கள் குன்பிகளின் துணை சமூகம் என்று அரசாங்கம் அறிவிக்க கோரியும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் மும்பை ஆசாத் மைதானத்தில் மனோஜ் ஜாரங்கி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். மராத்தா சமூகத்தைச் சேர்ந்த பலர் ஆசாத் மைதானத்தில் திரண்ட நிலையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் சாலைகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களிலும் கூடி பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மும்பையில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா அமைச்சரவை துணைக்குழு மனோஜ் ஜாரங்கியை சந்தித்து அவரது கோரிக்கையை ஏற்பதாக அறிவித்தது. இதையடுத்து 5 நாட்கள் மேற்கொண்ட உண்ணாவிரதத்தை மனோஜ் ஜாரங்கி வாபஸ் பெற்றார். தங்கள் போராட்டம் வெற்றி பெற்றதாக மனோஜ் ஜாரங்கி தெரிவித்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் தவறானவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 1 வார காலமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பொதுவெளியில் தோன்றவில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்கவில்லை. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்துவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் கடந்த வாரத்தில் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். Really? I didn't see that. You know, I have heard, it's sort of crazy, but last week I did numerous news conferences, all successful. They went very well, like this is going very well. And then I didn't do any for 2 days, and they said, there must be something wrong with him. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சில மாதங்களாக பொதுவெளியில் தோன்றாத போது அவர் குறித்து தவறாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். மேலும் அமெரிக்க விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தை கொலராடோவிலிருந்து தனது முந்தைய ஆட்சிக் காலத்தில் இருந்த அலபாமாவுக்கே மாற்ற உள்ளதாக அவர் அறிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் தனது வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமானதே என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளின் மேற்கூரைகளில் தவித்து வருபவர்களை ட்ரோன்கள் மூலம் கண்டறியும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டதால் முல்தான் மற்றும் ஜாங் மாகாணங்கள் வெள்ளக்காடுகளாக மாறியுள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கிய நிலையில் மக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இதுவரை 850 பேர் உயிரிழந்த நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பலரும் தங்களது வீடுகளின் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டறிந்து மீட்பதற்காக ட்ரோன்களை மீட்புப் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். மக்களை தங்க வைப்பதற்காக 1000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை அமைத்துள்ளதாக பஞ்சாப் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பீஜிங் சென்றடைந்தார். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் தங்களிடம் சரணடைந்ததை கொண்டாடும் வகையில் சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெறுகிறது. இதில் 26 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக வடகொரியாவிலிருந்து சீனாவுக்கு கிம் ஜாங் உன் ரயிலில் சென்றார். பீஜிங் சென்ற
சென்ற கிம் ஜாங் உன்னை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ வரவேற்றார். இந்த பேரணியின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சந்திக்க உள்ளதால் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு வடகொரியாவின் அதிபரான பிறகு சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை கிம் ஜாங் உன் 5 முறை சந்தித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினை கிம் ஜாங் உன் 3 முறை சந்தித்துள்ளார். உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகப்படியான வரியை விதித்து வரும் நிலையில் அது குறித்து 3 நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தரங்கம்பாடியில் போராட்டம் நடைபெற்றது. சுருக்குமடி வலை, அதிவேக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை தடை செய்ய வலியுறுத்தி தரங்கம்பாடியில் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் அப்பகுதி மக்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தடையை மீறி பூம்புகார், சந்திரபாடி மீனவர்கள் சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்வதாக புகார் அடைந்துள்ளது. இதனால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி கருப்பு கொடி கட்டி படகில் கடலுக்கு சென்று சுற்றுவட்டார கிராம மீனவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை புகார் அளித்தும் மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி பெண்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்வளத்துறை அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் சிதம்பரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். சென்னை கிண்டி ராஜ்பவனில் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை 11 மணிக்கு சென்னையில் இருந்து திருச்சி செல்கிறார். மதியம் 12:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் அவர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்கிறார். மதியம் 3:30 மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் மாலை 4 மணிக்கு திருவாரூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று மதியம் 1 மணி வரை மட்டுமே ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனுமதியின்றி தயாரிக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத் துறையினர் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி மேட்டுப்பாளையத்தில் உள்ள கோல்டன் பார்மாசூட்டிக்கல் தொழிற்சாலையில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அங்கு உரிமம் இன்றி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பண்ணுவோம். ஆயுர்வேத சித்தாங்கிறதுனால கொடுக்குற பவுடரை வந்து டேப்லெட்டாக அடிச்சு கொடுப்போம். இதில் எங்களோட இது எதுவுமே கிடையாது. அவங்க ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே நான் மிக்சிங் எதுவுமே கிடையாது. பவுடர் கொடுக்குறாங்க, மிக்ஸ் பண்ணி தரோம். மருந்து தயாரிக்க உரிமம் பெறாத நிலையில் சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விற்பனையாளர்களிடம் ஆர்டர் பெற்று இந்த தொழிற்சாலையில் மாத்திரைகள் உற்பத்தி செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்து 99,47,000 ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 100 ஏரிகளுக்கு உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் ஏரி நிரம்பி விவசாய நிலங்களில் நீர் சூழ்ந்தது. மேட்டூர் அணையிலிருந்து 100 ஏரிகளுக்கு உபரிநீர் திறக்கப்படும் திட்டத்தின் கீழ் தற்போது உபரிநீர் திறக்கப்பட்டு வருவதால் சுமார் 45 ஏரிகளுக்கு மேல் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி அதன் உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனால் அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்குள் உபரிநீர் புகுந்துள்ளதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அந்த பகுதியில் உள்ள நீர்வழி ஓடையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நீர்வழி பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 98 கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடு வழக்கில் SP வேலுமணியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது.
மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக SP வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களை சேகரித்தால் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரலாம் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் IAS அதிகாரிகளான KS கந்தசாமி, K விஜயா கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தங்கம் தென்னரசு 40 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மத்திய அரசிடம் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் 64 திட்டங்கள் அரசால் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். முதல்ல நமக்கு மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெம்ஸு, சில காம்பனன்ட்ஸு, இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது. நமக்கு பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். தமிழ்நாடு will be at the receiving end. எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இடத்தை கேட்டிருக்கிறோம். GST தளர்வுகளால் மாநில அரசுகளுக்கு எந்தவித நிதி பாதிப்பு ஏற்படக்கூடாது என வலியுறுத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்தவுடன் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைந்ததும் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்த நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். விவசாயிகளுக்கு கடன் வழங்க வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவரை சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் RN ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் வரவேற்றனர். நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தொழில்துறைக்கு வங்கிகள் கடன் வழங்குவதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரித்து வருகிறது என்றார். இதே நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், GST வரி சீர்திருத்தத்தால் சிறு நிறுவனங்கள் தொழில் செய்வது எளிமையாக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி, தமிழ்நாடு அமைச்சர் கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பாஜக மூத்த தலைவர்கள் H ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காவல்துறை அனுமதியுடன் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 வாரங்களாக நீடித்த போராட்டத்தால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களை போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டது. இதையடுத்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கடந்த 13ஆம் தேதி தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் நடத்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்தது. அதன் பேரில் 100க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் நடத்தினர். 31/7/2025 அன்னைக்கு நாங்க மாநகராட்சியோட தொழிலாளி, அதே இடத்துக்கு எங்களை திருப்பி கொண்டு போய் வைக்கணும். இதான் எங்களோட கோரிக்கை. 1/8 எங்களை ராம்கி தொழிலாளி சொல்லிட்டாங்க. அது தப்பு. நாங்கள் மாநகராட்சி தொழிலாளியாக தொடரணும். 1 மணி நேரம் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்த நிலையில் போராட்டம் நடத்தி முடித்த பிறகு தூய்மை பணியாளர்கள் அவர்களாகவே கரைந்து சென்றனர்.
காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற காட்சிகளே இவை. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மூல நட்சத்திரத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் நடப்பாண்டும் தெப்பத் திருவிழா வண்ணமயமாக அரங்கேறியது. பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல ஆவணி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளங்கள் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பூந்தமல்லி அருகே உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக 414 கோடி ரூபாய் மதிப்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் நாசர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்று கூறினார். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கண்டிப்பாக இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து பயணிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கின்ற அளவிற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையமானது நவம்பர் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேருந்து நிலையத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்பது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் கூறினார். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 300 மாநகர பேருந்துகளும் 600 SCTC பேருந்துகளும் அண்டை மாநிலங்களுக்கு 36 பேருந்துகளும் தினசரி இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.6 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வடமாநில இளைஞர்கள் 2 வந்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 டெல்லி அல்லது மும்பைக்கு செல்லாமல் சென்னைக்கு வந்ததால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2வரையும் விசாரணை செய்து அவர்கள் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 620 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2வரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சர்வதேச போதை கடத்தும் கும்பலுக்காக கூலிக்காக சென்றது தெரியவந்தது. மேலும் இவர்களைப் போல மும்பை மற்றும் டெல்லிக்கு போதைப் பொருட்களை 2 கடத்தி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் ஒருவரும் டெல்லி விமான நிலையத்தில் நைஜீரிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் புத்தக திருவிழாவில் அதிக புத்தகங்கள் வாங்கும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வாசகர்கள் பாராட்டு தெரிவித்தனர். திண்டுக்கல் MEM மேல்நிலைப் பள்ளியில் 12வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் இலக்கிய களம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழா கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. ஒட்டஞ்சத்திரம், பழனி, கொடைக்கானல், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடச்சந்தூர், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமாக இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் வாங்கும் புத்தகங்களின் விலைக்கு ஏற்ப நூல் ஆர்வலர், வாசிப்பை நேசிப்பவர், வாசிப்பு திலகம், வாசிப்பு செம்மல், வாசிப்பு சிகரம் என மாவட்ட நிர்வாகம் சான்றிதழ்களை வழங்குகிறது. இதனால ரொம்பவே நாங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு வரோம். இந்த இவ்வளோ புக் இருக்கிறது நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது இப்போ இந்த புக்கெல்லாம் வாங்குறது புதுசாக ஒரு உற்சாகமான்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இங்கே நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்கே நிறையா அறிவியல் அறிஞர்களோட புத்தகங்கள் இருக்குது. அதிகமாக சிற்பக்கலைகள் இந்த மாதிரி புக்குகள்லாம் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே கவர்மெண்ட் கொஷின்ஸ் நிறையா இருக்கனால நாங்கள் அதெல்லாம் படித்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது எங்களுக்கு. நாங்கள் இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நிறைய புத்தகம் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய அறிவை வளர்கிற விதமாக இந்த புத்தக கண்காட்சி இருக்குது. அவங்களுக்கு சான்றிதழ்கள் கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்னென்னா நிறையா புத்தகங்களை இன்றைக்கி தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ நிறைய புத்தகங்களை பார்த்துருக்காங்க. புத்தக திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக உள்ளதாகவும் சான்றிதழ் வழங்குவதால் மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் வாசகர்கள் தெரிவித்தனர்.
அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திருப்பூரில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து திருப்பூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடுத்தர தொழில்களையும் பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வரி விதிக்கும் முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்றார். மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள். ஏற்றுமதி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டார். டொனால்டு டிரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியால் ஆதரிக்கப்பட்ட ட்ரம்ப் விதித்த வரியால் டாலர் சிட்டியான திருப்பூர் தவிப்பதாக எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்டம் வெற்றியடைந்துள்ளதாகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரதமர் மோடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாபில் கைது செய்த போது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய எம்எல்ஏவை காவலர்கள் தேடி வருகின்றனர். பஞ்சாபில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிராக்பூர் பகுதியைச் சேர்ந்த பெண் தந்த பாலியல் புகாரின் பேரில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ரா கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே திருமணமான ஹர்மீத் தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரை அடுத்து எம்எல்ஏ பதன் மஜ்ராவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் அவர் போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பித்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக வெள்ள பாதிப்பை ஆளும் ஆம் ஆத்மி அரசு சரியாக கையாளவில்லை என்று பதன் மஜ்ரா குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் டெல்லியிலிருந்து ஆம் ஆத்மி தலைமை பஞ்சாபை ஆட்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்படி சொந்த கட்சியின் ஆட்சியையே அவர் விமர்சித்து வந்த நிலையில் பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதாவை தற்காலிகமாக நீக்கி அவருடைய தந்தையும் கட்சியின் தலைவருமான சந்திரசேகர் ராவ் உத்தரவிட்டுள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆட்சியில் காளீஸ்வரன் பாசில் திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணை நடத்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அறிக்கை விட்ட பிஆர்எஸ் எம்எல்சி கவிதா தங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் தங்கள் உறவினருமான ஹரீஷ் ராவை குற்றம் சாட்டி பேசினார். தங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சொத்துக்களை வாங்கி ஹரீஷ் குவித்து விட்டதாகவும் தற்போது ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து சந்திரசேகர ராவை சிக்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கவிதா கூறினார். இதில் முன்னாள் எம்பி சந்தோஷ்குமாருக்கும் தொடர்பு உள்ளதாக கவிதா குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணையில் தன்னுடைய தந்தை சந்திரசேகர ராவ் குற்றம் செய்யவில்லை என்பது நிரூபணமாகும் என்றும் அவர் கூறினார். பிஆர்எஸ் மூத்த தலைவர்கள் குறித்து இப்படி கருத்து தெரிவித்த நிலையில் கவிதாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் தாமதமாக தொடங்கியிருந்தாலும் இனி அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செமிகான் இந்தியா 2025 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது எதிர்பார்ப்புகள் கணிப்புகளை மீறி இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளதை மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான தரவுகள் காட்டுவதாக கூறினார். சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க ஒன்றாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். दुनिया के सबसे बड़े चेंज को ड्राइव करेगी. Of course, our journey began late, but nothing can stop us now. செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா முக்கிய நாடாக மாறியுள்ளதையும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். தற்போதைய வளர்ச்சியின் மூலம் உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறப்படும் படகை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திய காட்சிகளே இவை. வெனிசுலா மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. அந்நாட்டைச் சேர்ந்த படகு ஒன்றை நடுக்கடலில் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரெண்டி அரகுவா போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் படகை தனது உத்தரவின்படி அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தார். மேலும் இந்த கும்பல் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மத்ரோவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கொலைகள், போதைப்பொருள் கடத்தல், வன்முறை, தீவிரவாத செயல்களில் இந்த கும்பல் ஈடுபட்டு வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அமெரிக்காவுக்குள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வர முயற்சித்தது தெரியவந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் இதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில்
தங்கள் நாட்டு படையினருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. அந்நாட்டின் ஜலாலாபாத் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி 6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் பெரும்பாலான வீடுகள் களிமண் கற்கள் மரக்கட்டைகளால் கட்டப்பட்டிருந்த நிலையில் பயங்கர நிலநடுக்கத்தால் அவை சரிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி 1400க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கும் நிலையில் 3 நாட்களாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி தொடங்கிய பின் நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இதுவாகும். இதுவரை தாலிபான் ஆட்சியை ரஷ்யா மட்டுமே அங்கீகரித்திருக்கும் நிலையில் சர்வதேச உதவியை தாலிபான் கோரியுள்ளது. இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் அவசரகால மற்றும் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளன. தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை என்று இயக்குநர் வசந்தபாலன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். விஜய் ஆண்டனி தயாரித்து வரக்கூடிய பூக்கி திரைப்படத்தை இயக்குநர் கணேஷ் சந்திரா இயக்கி வருகிறார். படப்பிடிப்பு பணிகள் தொடங்கி 20 நாட்கள் ஆன நிலையில் நுங்கம்பாக்கத்தில் பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் வசந்தபாலன் விஜய் மாநாட்டில் பங்கேற்ற இளைஞர்கள் குறித்து மறைமுகமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க. காலையில இருந்து வெயில்ல கருகி சாகுறாங்க, மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்துல கவரா தவறிட்டோம், அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமால தொடர்ந்து பதிவாகவே இல்லை. நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, இயக்குநர் பாண்டிராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தற்கொலை விவகாரத்தில் புகாருக்குள்ளான எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காதலித்த பெண் ஏமாற்றியதாக குவைத்தில் தற்கொலை செய்து கொண்ட காதலன் விவகாரத்தில் காரணமாக இருந்த எஸ்ஐ சூரியமூர்த்தி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக குவைத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளார். வெளிநாடு செல்வதற்கு முன்பு திருப்புங்கூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காதலி சங்கீதா தற்போது வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்தியை காதலிப்பதாக கூறி தன்னை நிராகரிப்பதாகவும் இதனால் வாழ பிடிக்கவில்லை என்றும் பெற்றோருக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சரத்குமார் கடந்த 29ஆம் தேதி குவைத்தில் தற்கொலை செய்து கொண்டார். சங்கீதாவின் போனில் இருந்து வாட்ஸ்அப் கால் மூலம் எஸ்ஐ மிரட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆயுதப்படைக்கு எஸ்ஐ மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் குவைத்திலிருந்து சரத்குமார் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. அப்போது ஆம்புலன்ஸை வழிமறித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பிக்கை மோசடி செய்த காதலி சங்கீதாவை கைது செய்ய வேண்டும் என்றும் சரத்குமாரிடமிருந்து பெற்ற 15 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல்லக் உத்தரவின் பேரில் எஸ்ஐ சூரியமூர்த்தி மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 8 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியைச் சேர்ந்த பழனியப்பன், ரேணுகா தம்பதியினரின் மகள்களான கவிப்பிரபா மற்றும் சாதனா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றனர். அப்போது பழனியிலிருந்து காரைக்குடி நோக்கிச் சென்ற அரசு பேருந்து சிறுமிகள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் 8 வயது சிறுமியான சாதனா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது சகோதரியான கவிப்பிரபா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தில் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உயிரிழந்த சாதனாவின் உடலை வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று மர்ம நபர் ஒருவர் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து திருச்சி, கோவை மாவட்ட ஆட்சியரகங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் ஆட்சியர் அலுவலகம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தினர். அப்போதும் எதுவும் சிக்காததால் மிரட்டல் போலி என்று தெரிய வந்தது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் தென்றல் உதவியுடன் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கம், மினி கூட்டரங்கம், மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம் மற்றும் துறை ரீதியான பல்வேறு அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். 3 மணி நேரம் சோதனை நடத்தியும் எதுவும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் போலி என்று தெரிய வந்தது. இதையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.